ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து எங்கே போகிறேன்னா மலேசியா போகிறேன். மலேசியா வீக்கெண்ட் ட்ரிப். இது ஒரு ஷார்ட் கேட்வே. ஸோ ரொம்ப நாளாச்சு மலேசியா. கேஎல் போய் முக்கியமாக கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு கேஎல் நான் போய். ஸோ அங்கே போய்ட்டு நான் கென்திங்லாம் போகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்காக நான் வந்து இப்போ பஸ் எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா கோவன் ஹப், சிங்கப்பூர் கோவன் ஹப். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் கேஎல் பஸ் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கேஎல் போனோன்னா நீங்கள் இந்த ட்ரிபிள் கேஎல் அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணலாம் டிக்கெட். பட் இப்போது பீக் சீசனாக இருக்கனால ஒரு டிக்கெட் விலை வந்து 50 வெள்ளி, 58 வெள்ளி. ஸோ இப்போ நான் வந்து 17 ஏப்ரல் 2025 நைட் 9:30 பஸ் புறப்படுது. ஓகே கைஸ், இங்கே தான் இந்த பஸ் டெப்போட் இருக்குது. இது கோவன் பஸ், கோவன் ஹப். இது எங்கே இருக்குன்னா கோவன் எம்ஆர்டி பக்கத்தில், கோவன் எம்ஆர்டி பக்கத்தில் ஹாட்லேண்ட் மால். அப்புறம் அது பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஹாக்கர் சென்டர் இருக்குது. அந்த ஹாக்கர் சென்டர் பக்கத்தில் தான் இந்த இன்டர்சேஞ்ச் இருக்குது, பஸ் ஹப். ஸோ இது இங்கே தான் வந்து மலேசியாவுக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கே நிற்கும். இங்கே பாருங்களேன், ட்ரிபிள் கேஎல். மற்றபடி பப்ளிக் பஸ்ஸும் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ பப்ளிக் பஸ் மற்றும் இந்த கேஎலுக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கேஎல் மலேசியா எங்கே போகிற எல்லா இடத்துக்கும் போகிற பஸ்ஸு இங்கே தான் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணும். இது ஒரு ஆக்சுவலி ஒரு டெப்போட். இங்கே இருந்தும் நீங்கள் போகலாம் மலேசியாவுக்கு. பட் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால நான் இங்கே வந்து புக் பண்ணி நான் இப்போ இங்கே போகிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் கென்திங் போயிட்டு கேஎல் போயிட்டு நான் என்னோடய வீடியோ ப்ளாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். இது ரொம்ப நாள் ஒரு ட்ரிப், ரொம்ப நாள் ஆச்சு போய், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு. ஐ ஹோப் திஸ் ட்ரிப் தி குட் ஒன் ஃபார் மீ. இந்த பஸ் தான் ட்ரிபிள் கேஎல்னு. இது ஒன்று இப்போ வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் இப்போ இறங்குறாங்க பாருங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷனால தான் இந்த பஸ் நான் புக் பண்ணுறேன். அவர் இது ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாரு, இந்த பஸ்ஸோட ஃபீட்பேக். நான் பஸ்ஸில் ஏறி இதில் உள்ள சீட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பிறகு காமிக்கிறேன். பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் உங்களுக்கு அந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர். ஸோ நான் உள்ளாக்கு போய்ட்டு பஸ் எப்படி இருக்குன்னு நான் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதாங்க பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளாக்கு இன்டீரியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பஸ்ஸு வந்து ஒரு பிட் ஸ்டாப்பில் நின்றுருக்கு. இன்னும் ஒரு 1 hour 30 minutes இருக்குது கேஎல் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிட் ஸ்டாப்பில் வந்து பிரேக் மாதிரி விட்ருக்காங்க. டாய்லெட் போகிறவங்க போகலாம், பசி எடுத்தவங்களுக்கு பசி சாப்பிட்லாம். இங்கே சாப்பாடு எப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த ட்ரக் லாரியில் எல்லாம் கடை திறந்துருக்காங்க. இந்த லாரியில் கடை திறந்துருக்கனால அவங்க விருப்பப்பட்டதை போய் வாங்கி சாப்பிட்லாம். இந்த லாரியில் வந்து அந்த குரோப்போ, மிட்டாய், தண்ணி இதெல்லாம் வைக்கிறாங்க. இந்த லாரி வந்து ஃப்ரைட் ஐட்டம்லாம் வைக்கிறாங்க இந்த லாரிலலாம். இங்கே வந்து உங்களுக்கு தேத்தாரே ஸ்டேஷன், தேத்தாரே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இங்கே. ஸோ அதே மாதிரி பின்னாடி இன்னொரு ட்ரக் இருக்குது பாருங்களேன். இந்த ட்ரக்லேயும் குரோப்போ அதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரக்குக்கு பின்னாடி ரோடை தாண்டி உங்களுக்கு டாய்லெட் இருக்குது. டாய்லெட் போய் ஃப்ரெஷ்ஷனாக பண்ணுறவங்க போய் பண்ணலாம். அது பின்னாடி அங்கே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பஸ் இப்போ தான் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. இதுவும் ட்ரிபிள் கேஎல் தான்.
அண்ட் பின்னாடி பாருங்கள் பெட்ரோல் பங்க் தெரியுதா, பெட்ரோல் பங்கும் அங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் பிட் ஸ்டாப். ரிஃப்ரெஷ் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லை பஸ்ஸில் தூங்குறவங்க அவங்க கண்டினியூ பண்ணலாம் தூங்குறதுக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்பாட் ஆக்சுவலி நடுவில். ஸோ ஒரு கடையை காமிக்கிறேன்னே. ஸோ இந்த கடையை பார்த்தீங்களா, இங்கே கோப்போ எல்லாம் அதெல்லாம் வைக்கிறாங்க பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் சிங்கப்பூரில் பார்க்க முடியாது, நம்ம மலேசியாவில் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஸோ டெஃபினெட்லி நான் KL எடுத்து நீங்களாம் வரலான்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவசியம் இந்த பஸ்ஸை எடுங்க. இந்த பஸ் உண்மையிலே ஒரு நல்ல பஸ்ஸு தான். ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டார் டிரைவர்.